ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு vlogல பார்த்தீங்கன்னா 18 மினிட் கோயிலுக்கு தான். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணுங்கள். என் தம்பி டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட் சீட்டில் உட்காந்துருந்தான். அவன் டக்குன்னு இந்த இந்த வளையும் போது என் தம்பியோட டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. அவன் சரியாக லாக் பண்ணல. அது மாதிரி நீங்களும் உங்கள் சில்ட்ரன்ஸோடு ட்ராவல் பண்ணும்போது தயவு செஞ்சு டோர் வந்து லாக் ஆகிருக்க இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஒரு சேஃப்டிக்காக தான். இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தட்டில் அந்த தாம்பூல தட்டில் இருக்க எல்லா அந்த வாழைப்பழம், தேங்காய் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போக வேண்டியதான். நாங்கள் மாலையும் வாங்கியிருந்தோம். ஒரு சின்ன சண்டைனால என் தம்பி கொஞ்சம் மூஞ்சியை தூக்கிட்டான். அதனால் எங்கள் அத்தை வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்பயும் வந்து சரியே ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் வழக்கமாக வர வெள்ளிக்கிழமை வர மாரியம்மன் கோவில் தான். இது கொஞ்ச நாள் முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் எப்பயுமே வந்து விளக்கு போட்டுருவோம். அதுக்கப்புறம் பூசாரி வந்தோடனே நாங்கள் அந்த அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். கோயிலில் அன்றைக்கின்னு பார்த்து அவ்வளோக்கு கும்பல் இல்லை. நாங்கள் போய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விளக்கு போட்டுட்டோம். விளக்கு போட்டு முடிச்சா 4 ஆளுக்கு சாமி கும்பிட்றது, அடுத்து வந்து வெளியே போய் ஏதாவது அடுத்து சாமி கும்பிட அந்த மாதிரி இருந்துட்டுருந்தோம். என் தம்பி வந்து இந்த மணி அடிக்கிறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். என் 2 தம்பிங்களும் விடாமல் அந்த மணி அடிச்சுட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிட்ட பிறகு அங்கே வந்து வாழைப்பழமும் தேங்காயும் எங்கள் அம்மா வச்சுட்டு வர சொன்னாங்க. நானும் போய் வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது வந்து வெளியே இருக்க குதிரை. இங்கேயும் நாங்கள் வந்து ரெகுலராக தீபம் போடுவோம். அதனால் அதையும் போட்டுட்டு கும்பிட்டு வந்துட்டோம். அப்பயும் எங்கள் அத்தை அட்வைஸ் பண்ணாங்க, ஒழுங்காக உளுந்து கும்பிட, அப்போ தான் படிப்போம்னு என் தம்பியை. நெக்ஸ்ட்டு என் தம்பிங்க 2 பேத்துக்கு எப்படி தான் அறிவு வந்துச்சுன்னு தெரில. விநாயகர் கோயில் வந்தோடனே ஆளாளுக்கு தோப்புக்காரன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இது ஆர்வமே தாங்கலை. அதனால தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பாருங்க கைஸ், விடாமல் கிட்டத்தட்ட ஒரு 10 தோப்புக்காரன் கிட்ட போட்டாங்க. அப்பயும் என் ஹரி வந்து நிற்கவே இல்லை. சொல்ல போனால் 20 போட்டிருப்பான் எப்படி தெரிஞ்சாலும். நானும் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவங்க வீடியோ எடுத்தனால நான் சாமி கும்பிட்டே மறந்துட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு தான் வந்தேன். அது என்னன்னு தெரில கைஸ், விநாயகர் கோயிலுக்கு வந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஒரு நல்லா இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி என் தம்பிங்க வேறு தோப்புக்கான போட்டாங்களா, அதில் கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த கோயில் முடித்தோடனே பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அதுக்கு நாங்கள் விசிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த கோயிலை ஒரு வாட்டி சுற்றிட்டு வந்துடுவோம் எப்பயுமே. அதனால் இப்போ வந்து சுற்ற தான் போகிறோம். இதில் லைட்டாக என் ஹரி வந்து கொஞ்சோண்டு கோச்சிக்கிட்டனால எங்கள் அத்தை வந்து திட்டிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோயிலை முடித்தோடனே நெக்ஸ்ட் ஒரு கோயில் போவோம். இந்த மாதிரி வீடியோலாம் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்காக எஃபர்ட் போட்டு இவ்வளோ நாங்கள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த பெருமாள் கோயில் நம்ம விசிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கள் குலதெய்வ கோயில் கிடையாது. எங்கள் குலதெய்வ கோயில் இருக்க சாமி இங்கே இருக்குது. இது வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இங்கிட்டு இருக்கோம் அந்த கோயில். நாங்களும் எப்பயுமே மாரியம்மன் கோயில் போகும்போது இந்த கோயிலுக்கு வந்துடுவோம் ரெகுலராகவே. இங்கேயும் அதே மாதிரி இந்த ஊஞ்சல் கீழே எப்பயுமே விளக்கு போட்டு சாமி கும்பிடுவோம். ஏன்னா சில நாள் கோயில் போட்டு இருக்குமோ, அதனால் வெளியே விளக்கு போட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் இந்த அருவா கிட்ட பூ வைக்கிறது என் தம்பி தான் எப்பயுமே வைப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி இது ஆகிடுச்சு. எப்பயுமே கோயிலுக்கு வந்து அவன் தான் அந்த இடத்துல பூ வைக்கணும் அப்படின்னு அவனுக்கு அக்செப்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாமே கொண்டு வந்த எங்கள் வீட்டிலேருந்து பறிச்சு வந்த எல்லா பூவுமே ஒவ்வொரு சாமிக்காக எல்லாத்துக்கும் வச்சுட்டு எங்கள் அம்மா விளக்கு போட்டு நெக்ஸ்ட்டு சூடு ஏற்றிட்டாங்க. இப்போ வரிசையாக எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. என் தம்பி என்ன வேணான்னு தெரில, கண்ணை மூடி ரொம்ப நேரமாக வேண்டிகிட்டே இருந்தான். கிட்டத்தட்ட அவளுக்கு என்ன வேணுனானே தெரில எங்களுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. கார் அங்கே நிற்கிது. என் தம்பிக்கு லைட்டாக சளி பிடிச்சோன்னா ஒரு மாதிரி அங்கத்துக்கிட்டே அங்கிட்ட இங்கிட்ட நடந்துட்டு இருந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து காரில் தான் ஏற போகிறோம். இந்த கோயிலோட அவுட்டர் இதை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் ஆறு இருக்குது. ஆனால் உங்களுக்கு அது தெரியுமா இல்லைன்னு தெரில. ஃபுல்லாக செடி இருக்கனால உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது லாஸ்ட்டில் ஒரு இதாகிடுச்சு கைஸ். என்னென்னா என் தம்பி வந்திருக்கும்போது அங்கே இருக்க ஒரு குட்டி முள்ளு காலை குத்திடுச்சு. அழுக ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த காலில் இருக்க முள்ளை எடுத்து விட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.